வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா இருக்கக்கூடிய ஒசூர் வளர்ந்த கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1970ல ஒசூர்ல இருந்த இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமே 10. அதே இது இப்ப 2024ல ஒசூர்ல 3500க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி 1970ல ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது வெறும் 9000. அதே இது இப்போ ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது 6 லட்சத்துக்கும் அதிகம். அதே மாதிரி 1970ல ஒசூர் அப்படின்றது ஒரு டவுன் பஞ்சாயத்தா இருந்துச்சு. அதே இது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற 21 மாநகராட்சிகள்ல ஒரு மாநகராட்சியா ஒசூர் இருக்கு. ஒசூருடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம ஒசூர் எப்படி இவ்வளவு வேகமா வளர்ந்துச்சு, ஒசூர் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறிச்சு அப்படின்றத பத்திலாம் தான் நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதலே சொன்ன மாதிரி 1970 வரைக்கும் ஒசூர் வந்து ஒரு கிராமமா தான் இருந்துச்சு. ஆனா 1973ஆம் ஆண்டு இந்த ஒசூரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வந்து தமிழ்நாடு அரசு ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. முக்கியமா அப்ப ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சிப்காட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒசூர்ல உள்ள ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸ் வந்து கையகப்படுத்தினாங்க. அதாவது தொழில் செய்யறதுக்கான உகந்த நிலங்களை வந்து சிப்காட் வந்து கையகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி சிப்காட் வந்து ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்காண்டி கையகப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் ஒசூரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன்படி நிறைய முக்கியமான நிறுவனங்கள், கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல வந்து செய்ய தொடங்கினாங்க. அப்படி ஒசூர்ல முதலீடு செஞ்ச சில முக்கியமான கம்பெனிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து அசோக் லேண்ட், டிவிஎஸ் மோட்டார்ஸ், டைட்டன் போன்ற கம்பெனிகள் அவங்களுடைய முதலீடுகளை வந்து ஒசூர்ல செஞ்சாங்க. இந்த நிலையில 1990களில் ஐடி செக்டார் வளர்ந்த சமயத்துல அப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து ஒசூர்லயும் வந்து அவங்களுடைய நிறுவனங்களை தொடங்கினாங்க. இன்னைக்கு ஒசூர்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஐடி கம்பெனிஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிசிஎஸ், விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ் போன்ற ஐடி கம்பெனிஸும் வந்து ஒசூர்ல இருக்கு. அதே மாதிரி சமீபத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அடுத்து வந்து இந்தியால எல்லா இடத்துலயும் இவி வெஹிக்கிள்ஸ் தான் அதிக அளவுல பயன்பாட்டில் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதை ஒட்டி நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல வந்து செஞ்சாங்க. அதன்படி சில இவி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற முக்கியமான நிறுவனங்களை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓலா, ஏத்தர் போன்ற நிறுவனங்களும் ஒசூர்ல இருக்கு. அப்புறம் ஒசூருடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது ஏசியன் ஹைவேஸ். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஸ்டேட் ஹைவேஸ் தெரிஞ்சிருக்கும், நேஷனல் ஹைவேஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஹைவேஸ் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்தை கனெக்ட் பண்ற மாதிரி உள்ள ஹைவேஸ் வந்து நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏசியால இருக்கக்கூடிய மத்த நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸ் வந்து ஏசியன் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஏசியன் ஹைவேஸ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, சேலம் போன்ற ஊர்களோட சேர்ந்து ஒசூரையும் வந்து அந்த ஏசியன் ஹைவேஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பெங்களூரையும் இந்த ஏசியன் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணுது. இதனாலேயே ஒசூர்ல நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை வந்து ஒசூர்ல செஞ்சாங்க. நிறைய சிறு குறு நிறுவனங்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாமே ஒசூர்ல இருக்கு. சமீபத்துல கூட நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒசூர்ல வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்க போறதா ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் சமீபத்துல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒசூர் டு பெங்களூரு மெட்ரோ கொண்டு வர போறதா ஒரு பேச்சுக்கள் வந்து எழுந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி நாளுக்கு நாள் ஒசூர் அப்படின்றது மிக வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒசூருடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமமா இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறி இருக்கு. சோ இப்படி ஒசூர் வளர்ந்த கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.